சிறையில் பூத்த சின்னமலர் ஒன்று உலகின் முன்னணி பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக திகழ்கின்றது. ஈழ தேசம் சிந்திய கண்ணீரில் உதித்த சூரியனாக அவள் இன்று வெளிச்சம் தருகின்றார். கிளிநொச்சி வட்டக்கட்சியை தாயகமாக கொண்ட சாதனை பெண் ராஜினி சந்திரசேகரமே அந்த சிறையில் பூத்த சின்னமலர். போர் சூழலால் ராஜினியின் பெற்றோர் தங்களை காப்பாற்றும் நம்பிக்கையில் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர். அங்கு கூட அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையின் சுவர்களுக்குள் பிறந்தாள் ராஜினி. போராட்டத்தில் இணைந்திருந்த தந்தையின் உடலில் ஏற்பட்ட காயங்கள், அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ஏற்பட்ட வலிப்பு, இவை அனைத்துமே சிறுமியான ராஜினியின் மனதில் மனித மூளை எப்படி செயல்படுகிறது, இந்த வலியை தடுக்க முடியாதா என்ற எண்ணற்ற கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன. அந்த கேள்விகளே அவளின் வாழ்க்கை பாதையை தீர்மானித்தன. பின்னர் ராஜினியின் குடும்பம் பிரித்தானியாவில் தஞ்சமடைந்தது. அங்கு பொருளாதார சிரமங்களையும் மன உளைச்சல்களையும் கடந்து கல்வியிலேயே முழுமையாக கவனம் செலுத்திய ராஜினி உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நரம்பியல் துறையில் கல்வி கற்றார். 10 ஆண்டுகள் கடின உழைப்பும் தீவிர ஆராய்ச்சியும் அவரை நரம்பியல் துறையில் முனைவர் பட்டம் பெற வைத்தது. மூளை மற்றும் நரம்பியல் குறித்த ஆழமான புரிதலை வழங்கும் அறிவியல் நூலையும் வெளியிட்டார். இன்று அதே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி அடுத்த தலைமுறைக்கு அறிவை பகிர்ந்து வருகின்றார். துயரங்கள் பல கடந்து உயரங்களை எட்டிய ராஜினி சந்திரசேகரத்தை மங்கையர் அரங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமகிழ்வடைகின்றோம்.